இந்த மாங்குன்னு தியானம் பண்றத ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு குருவுக்கு சாதாரணமா ஒரு வெள்ளை சாதத்தை கொடுத்துட்டு ஒரு அம்மா தியானத்துல ஜெயிச்சுட்டு போயிட்டா. புரியுதுங்களா? அப்ப பல நாள் நீ வாசிய போராடினத ஒரு இயல்பா ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வந்துடும். நிறைய ஊர்ல ஆடு மேய்ச்சவன், மாடு மேய்ச்சவன், சும்மா உட்கார்ந்து இருந்தவன், இந்த வயலை போய் காவ காக்க போனவன்லாம் ஞானியா இருக்கான். புரியுதுங்களா? அவன்லாம் உட்காந்து உங்களை மாதிரி ஏசி ரூம்ல கலர் லைட்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இல்ல. புரியுதுங்களா? தானா ஓடிருங்க, தானா சுவாசம் ஓடும், தானா ஒடுங்கும், தானா நிற்கும், தானா நடப்பான், அப்படியே ஒரு மௌனத்துல இருப்பான், அப்படியே வருவான். இதெல்லாம் இயல்பா ஒருத்தருக்குள்ள நடக்கும். அந்த மாதிரி நீங்க உங்களை வருத்துறீங்க. உங்களை போட்டு தேங்காய் முடியை போட்டு மிக்சியில போட்டு அடிக்கிற மாதிரி அடியோன்னு அடிக்கிறீங்க. அடிக்காதீங்க, வருத்தாதீங்க. உங்க உடலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டிக்கு மேல கரும்பு சாறை போட்டு புரிஞ்சிங்கன்னா அந்த சக்கை வந்துச்சுன்னா சாரை குடிக்க முடியாது. புரியுதுங்களா? சக்கையா உங்களையும் போட்டு புளியறீங்கிற சக்கையா நீங்க உங்களை புளிஞ்சிங்கன்னா நீங்க தியானத்துல உயர்ந்து தன்னை உணரலாம் முடியாது. அதுவே பெரிய துன்பமா போயிடும். தன்னை உணர்றேன்னு போய் அது ஒரு துன்பத்தை நம்ம ஏற்படுத்திக்க கூடாது. அப்ப இயல்பா அது ஒரு போக்குலேயே அது போய் தான் போகணும். சரிங்களா? அதனால நீங்க உடலை இப்ப சரி செய்யறதுக்கு உன்னதமா நீங்க என்ன பார்க்க வேண்டாம், பிரபஞ்சத்தையே நீங்க நினைச்சு உட்காருங்க. உங்களுக்கு பிரத்யேகமாக இந்த உடல் சமன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அடுத்தது நீங்க என்ன மாதிரி தியானம் பண்ணணுமா, எப்படி